ஜாஸ்தி கோவிலுக்கு போகிற டைப்பே கிடையாது. நான் வேலையிலே இருந்துட்டது ரொம்ப நாள். பட் நான் நரசிம்மரோட அத்தியந்த பக்தை. டெய்லி அவரோட ஜபம் பண்ணுறது, நிறைய பூஜை கீஜை எல்லாம் அவருக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ ரிட்டையர்ட் ஆனப்புறம் நான் நினச்சது, சரி இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹவு வி ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் அவர் லைஃப் அப்படின்னு நினைக்கிறப்போ, ஜஸ்ட் இந்த நாங்கள் வந்து செட்டிலான ஊரில் ஒரு கோவில் இருந்தது, ராகவேந்திர சுவாமி மட். அந்த கோவிலுக்கு ஒரு ஆஃபர் வந்தது. இந்த மாதிரி ஸ்ரீபாதராஜர் மடத்துலேருந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அந்த மடத்தை நீங்கள் நடத்துங்க, மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது சடனாக இது ஒரு பெரிய பொறுப்பு. ஆக்சுவலி லேடிஸ் எல்லாம் மடத்தை இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் பண்ணுறது இல்லை. அவங்க சொன்ன உடனே என்னன்னு எனக்கு தோணலை. நான் சட்டுன்னு ஓகே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். எதுவுமே அப்ஜெக்ட் பண்ணலை நான் பண்ணினது. பட் ஆனால் உள்ளே போனப்புறம் எப்பயும் கால் வலி ஜாஸ்தி. எனக்கு கால் ரொம்ப பெயின் இருக்கும் எப்பயுமே. வேலை பண்ணுறது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பெயின் இருந்தது கால். என்னன்னா ஆஃப்டர் இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டப்புறம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு அந்த வலியே கிடையாது. இது வந்து நான் சொல்கிறது எக்ஸாஜரேஷன் மாதிரி கூட இருக்கலாம். பட் என்னோடய டாட்டர் பர்டிகுலராக சொன்னேன், அம்மா பார்த்துக்கோ, நீ வேலை பண்ணணுங்கிறதுனாலே ராயர் உன்னோட காலை சரி பண்ணிட்டாருமா, ரொம்ப சந்தோஷம். ஸோ இது ஒரு பெரிய மிராக்கல். ஏன்னா ஆஃப்டர் 20 இயர்ஸாக நான் இதில் சஃபர் பண்ணிட்டு இருந்தேன் இந்த கால் வலியால். எப்படி அந்த கால் வலி சரியாக போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ ராயர் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம், டெய்லி போகிறோம், நிறைய வேலை பண்ணுறேன். ராயர் மட்டில் நிறைய வேலை பண்ணுறேன். நான் அவர் கேட்டிருந்தார், மிஸ்டர் சரவணன் கூட கேட்டார், எதானே வாட் இஸ் இட், எதானே என்ன கேட்டிருந்தீங்க நீங்கள்? மிராக்கிள். இதுதான் எனக்கு மிராக்கிள் ஆக்சுவலி. அப்போ தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி கோவிலுக்கே போகாத என்னை கொண்டு போய் அந்த கோவிலில் அவர் உட்கார வச்சுட்டு என்னோட சேவையையும் அவர் எடுத்துக்கிறது தான் என் லைஃப்பில் பெரிய மிராக்கிள்னு நான் சொல்லுவேன். தட்ஸ் ஆல். ಮಂತ್ರಾಲಯ ಮಗಾನ್ ಗುರು ಸನ್ಯಾಸಿ ಮಂತ್ರಾಲಯ ಮಗಾನ್. ನಮೋ ನಮಃ. ಯೋ ವಿಪ್ರಲಂಬ ವಿಪರೀತ ಮದಿಪ್ರಭೂತಾನ್ ವಾದಾನ್ ನಿರಸ್ತಕೃತವಾನ್ ಭುವಿತತ್ವವಾದಂ ಸರ್ವೇಶ್ವರೋ ಹರಿರಿದಿ ಪ್ರತಿಪಾದಯಂತಂ ஆனந்த தீர்த்தம் முனிவரியகம் நமாமி. இந்த மடம் எல்லாம் சேர்ந்து திரு ஜேபி குமார் அப்படிங்கிறவரோட தலைமையில் முதல்ல இந்த இடத்த வாங்கி, இப்போ இங்கே பார்க்குறீங்களே, இது ஒன்று மாத்திரம் பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2001 ஸ்ரீபாதராஜ மடத்துக்கு இதை கொடுக்கணுன்னு ஒரு முடிவு பண்ணி 2006 கொடுத்தாங்க. அப்போவும் இந்த கட்டடம்லாம் எதுவும் வரல. மறுபடி 2010 திரு ரமேஷ் என்கின்ற சரவணன் அவர் ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து இந்த கீழே நீங்கள் பார்க்குறீங்கள்ல இந்த ஹால், அந்த ஹாலு அந்த முன்னாடி இருக்கிறது வரைக்கும் பண்ணி ஒரு பகவான் அவர்கிட்ட இந்த காரியம் பண்ணிக்கணும்னு நினச்சி பண்ணிக்கிட்டார். மேலே ஒரு சின்ன ஒரு சமையல் ரூம் இருந்துச்சு, ஒரு ஹால் இந்த ஆராதனை சமயத்தில் அலங்கார பந்திக்காக ஒரு ரூம், அவ்வளோதான் இருந்தது. நான் இந்த ஊருக்கு ஒரு கிட்டத்தட்ட இந்த ஊரில் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், இந்த ஊரில் தான் என் தங்கச்சியை கொடுத்தேன், இந்த ஊரில் தான் என் பொண்ணையும் கொடுத்துருக்கேன். முதல் இங்கே ஜனங்க ஆராதனையை தவிர வேறு யாரும் நாங்கள் பார்த்ததே இல்லை. ஏன்னா ஒரு விஷயம், ராகவேந்திர சுவாமியோட அனுகிரகம்ங்கிறது யாருக்கு அதிருஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்குங்கிறத அனுபவபூர்வமாக உணர்ந்து நான் இதை இப்போ சொல்கிறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு இருக்கிற ஸ்ரீபாதராஜ மடாதீசர் ஸ்ரீ ஸ்ரீ சுஜயநிதி தீர்த்தர் இந்த மடத்தை என்கிட்டையும் என் மனைவிக்கிட்டையும் கொடுத்தாரு. நாங்கள் இதை கொஞ்சம் ஏதாவது பண்ணணும். எங்களுக்கு என்ன ஒரு ஆசைன்னா, மடத்தில் மடி ரொம்ப முக்கியமாக இருக்கணும்.
தினசரி சுவாமிக்கு என்ன வேதத்தில் சொல்லியிருக்கோ, என்ன ஆகம விதிப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதை நடக்கணுங்கிறத நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு இதை ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கும்போது நம்ம சுவாமிஜி என்ன பண்ணார், அவர் என்கிட்ட தமாஷா கேட்டார், எனக்கு ஒரு ரூம் இங்கே ஒன்று கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன சுவாமி அப்படின்னு. அப்போது இந்த ஹரிவாய் சுத்தி பாராயணம் பண்ணுற ரகு அப்படிங்கிறவர் வந்து அவர் இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, மறக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தர் இன்ட்யூஷன் கொடுத்தா தான் சில காரியங்கள் நடக்கும். அவர் வந்து என்ன பண்ணார், கோட்டி அர்ச்சனைன்னு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தார். அதுக்கு சுவாமிஜி எல்லாம் வந்து எங்ககிட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஒரு 48 நாள். ஏன் இந்த 48 நாள் மகாத்மியத்தை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இந்த கட்டடம் ஆரம்பிக்கும்போது ஒரு கோயில் நிர்மாணம் ஆச்சுன்னா 48 நாள் ஒரு மண்டல பூஜை நடக்கணும்னு ஒரு சாஸ்திரம். அது பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா தெரியாத விஷயத்தை நான் சொல்லக்கூடாது. இந்த கட்டடம் கட்டினப்போ நான் இந்த ஊரில் இருந்தால் 48 நாள் பூஜை நடக்கலை, அது எனக்கு தெரியும். அதை நம்ம இப்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணால் இதை நாம் கண்டிப்பாக பண்ணி அந்த பழசில் ஏதாவது இந்த தோஷங்கள் இருந்துச்சுன்னா அதை போக்கிண்டுங்கிற ஒரு ஐடியா மனசில் வச்சுருந்து ஆரம்பித்தோம். இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்க போகிற இதுக்கு மேல் இருக்கக்கூடிய பழைய கட்டடத்தை இது பண்ணி ஒரு மாடர்ன் கிச்சன், ஒரு மாடர்ன் ஹால், ஒரு சுவாமிஜி ரூம், ஒரு ஸ்டோர் ரூம், மேலே ஒரு பாத்ரூம், ஒரு ரெஸ்ட் ரூம், அதுக்கு மேலே மடி சமையலுக்கு ஒரு ரூம், யாராவது வந்தாங்கன்னா தங்குறதுக்குன்னு அடியேன், என்னுடைய சொந்தக்காரங்க, நான் ரொம்ப நேசிக்கிற என்னோடய நண்பர்கள், இவங்க மூலியமாக தனிப்பட்ட முறையில் பகவான் திருவருளில் இந்த வேலை நடந்தது. அப்போது இந்த பின்னாடி ஒரு பக்கம் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தது. அது என்ன பண்ணுறதுங்கிறப்போ அது ஒரு ஹால் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணப்போ நம்ம சுவாமிஜி என்ன பண்ணார், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்ச ரூபா. அப்புறம் ரகு மூலியமாக அவர் பேர் ஒன்று இன்னொருத்தர் ஒரு 1.5 லட்சம் கொடுத்தார். இந்த ஊரில் இருக்கக்கூடிய கரணமாக இருந்து ரொம்ப பேர் புகழ் பெற்றவங்க, அவங்க பசங்க ஃபேமிலி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு 1 லட்சம் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய அன்பர்கள், பக்தர்கள், அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்ததை வச்சு ஒரு ஷெட்டு போட்டு நல்லபடியாக முடிஞ்சது. எந்த ஒரு விக்னமும் இல்லை. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, ஒரு கட்டணம்னு ஆரம்பித்தா ஒரு நாள் வரமாட்டான், தண்ணி அடிப்பான், பீடி சிகரெட்டு குடிப்பான், இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. பட் ஒரு நாளும் ஒன்று கூட நடக்கலை. ரொம்ப பிரமாதமாக நடந்தது. முடிஞ்ச உடனே இதை பூஜை ஆரம்பித்தது அக்ஷய திருப்தி அன்னைக்கு சுவாமிஜி கையில் பூஜை போட்டோம். அக்ஷயமாக நடந்து முடிஞ்சது. சுவாமிஜி இந்த மாதிரி கிரகப்பிரவேசம் பண்ணணும், உங்கள் பர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டப்போ, அப்போ அவர் சாத்துர்மாசியத்தில் இருந்தார். ராகவேந்திர சுவாமிகள் போன வருஷம் ஆராதனைக்கு அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி தான் அந்த கிரகப்பிரவேசம் பண்ணோம். பாவான ஹோமம் பண்ணி எல்லாம் பண்ணி தடபுடலாக பண்ணி முடிச்சுட்டு 48 நாள் விடாமல் என்னோடய மனைவி தான் சமைச்சா. இந்த ஊரில் இருக்கிறவங்க ஒரு 2-3 பேர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நித்தியம் ஒரு 15 பேருக்கு பிராமணர் பகவான் சங்கல்பத்தில் நடந்தது. முதல் ஒரு நாள் பூஜை பழைய இருக்கிறவங்க வந்தாங்க, சில பேர் முடிஞ்சது போயிட்டாங்க. இப்போது பகவானோட கிருபையில் ஒரு நல்ல வேதம் படித்த ஒரு பிராமணன் சுதா பண்டிட் அவரை பூஜை வந்து பொறுப்பேற்றுக்கிட்டார். ஆராதனை அவ்வளோ பிரம்மாண்டமாக நடந்தது. சீனிவாச கல்யாணம் நடந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீபாதராஜர் ஆராதனை பண்ணோம், பத்மநாப தீர்த்தர் ஆராதனை பண்ணோம். எல்லாத்த விட ரொம்ப பெருமையாக சொல்லணும்னா, மாளிகைப்பட்சம் இந்த ஏரியாலேயே எங்கேயுமே நடக்காத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அது பிரகாரம், கேஸ் சமையல் இல்லை, கும்மிட்டி சமையல், அடுப்பு சமையல், அந்த மாதிரி நடந்தது. இது அத்தனையும் அவர் திருவருள். இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பிரசித்தம் வரணுன்னாவே வேலை வர வேண்டியிருக்குன்னு நினச்சவன் நான்.
ஆனால் சுவாமி காரியத்துக்கே இவ்வளவு வேலை வரணும்னு இருக்குன்னு நினைக்கும் போது நாமெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறது தான் என்னோட திங்கிங். ராகவேந்தருக்கு யார் வரணும்னு நினைக்கிறாரோ அவங்க மட்டும்தான் வர முடியும். இதை நான் கன்ஃபார்ம்டாக எழுதி தருவேன். ஏன்னா எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலை இருக்குது, எவ்வளவோ சொல்லலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு மனசுன்னு ஒன்று இருந்தால் தான் அந்த கோயிலுக்கு வர முடியும். பணமே முக்கியம் இல்லை, மனம் ரொம்ப முக்கியம். இங்கே வந்து சத்யநாராயண பூஜை நடந்துகிட்ருக்கு, துவாசி பரணை நடந்துக்கிறதுக்கு. நாங்கள் யாருக்கிட்டேயுமே இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்குறதே இல்லை. புதுசாக ஒரு நாவல் சிஸ்டம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். மாதம் ஆனால் 250 ரூபா கொடுக்கணும். அது என்னென்னா நித்திய பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், க்ளீனிங், சர்வன் மெயின், இந்த மாதிரி இத்தியாதிக்கு, பூ, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. இப்போது இனிமேல் வரக்கூடியது என்ன ஒரு ஆசைன்னா, முக்கியமான விசேஷங்கள் சத்யநாராயண பூஜை, மன்னி சுக்த ஹோமம், பவமான ஹோமம், இதெல்லாம் பண்ணணும்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். ஒரு குருகுலம் ஒன்று ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணின்னு இருக்கோம். நல்ல வாத்தியார் கிடைச்சிருக்கார், ஆனால் பசங்க கிடைக்கணுமே. அது எப்போ அந்த மகானுபாவர் அருள் காமிக்கிறாரோ, வழி காமிக்கிறாரோ அப்போ தான் கிடைக்கும். என்னை வளர்த்தது எங்கள் தாத்தா, பாட்டி, மாமா. அவங்க பேருக்கு ஏதாவது நான் பின்னாடி நான் என்ன பண்ணேங்கிறது என்னோடய பசங்களுக்கு தெரியணும், சந்ததிகளுக்கு தெரியணுங்கிறதுக்காக என்னை நம்பி, என் வார்த்தையை நம்பி, என்னோட பேச்சுக்கு மரியாதை கொடுத்து, மனமும் வந்து பணம் கொடுத்து, என்னோடய நண்பர்கள், 1ஆம் கிளாஸ்லேருந்து படித்த நண்பர்கள் இங்கே வந்து இருந்து சந்தோஷப்பட்டு போனாங்க. அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரன்னா நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது என் கையில் இல்லை, பகவான் கையில் இருக்கும். இது வந்து இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டால், பக்கா மடி. அதில் எந்த காம்ப்ரமைஸும் நாங்கள் பண்ணுறதில்ல. நாங்கள் யாருக்கிட்டையும் எந்த ஃபேவரும் எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு மேலே ரொம்ப மேலே விழுந்து ஒருத்தரை வந்து உபசரிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லோரும் ஈக்குவல். அந்த ஆங்கிளில் பண்ணின்னு இருக்கோம். நல்லா இருக்குது. யாரெல்லாம் இங்கே வந்து பார்க்கணும், தரிசிக்கணும்னா தங்குறதுக்கு இடம் இருக்குது, ரூம் இருக்குது. நீங்களும் அந்த மடி மகோத்சவம், ஆராதனை, அந்த தியானம், பக்தி, முக்தி இதில் கலந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. சர்வே ஜனா சுகினோ பவந்து. சன்யாசி மந்திராலய மகான் ஒரு சன்யாசி, தின மனதினில் மகானே நீ நேசி. மந்திராலய மகான் ஒரு சன்யாசி, தின மனதினில் மகானே